நமோ வராகி. महिषध्वजाय विद्महे दण्डहस्ताय धीमहि तन्नो वराहि प्रचोदयात्. ऐं क्लौं ऐं वाराग्यै नमः. श्री गुरुभ्यो नमः. गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां नितये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये நமக. என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம். குரு வாழ்க, குருவே துணை. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு விசேஷமான பதிவு. எல்லா நேரங்களும் எல்லா தேவதைகளை பற்றியும் எல்லா நவராத்திரி பற்றியும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் காலகட்டங்களில் நம்ம பேசியிருந்தாலும் கூட இந்த நவராத்திரியை பற்றிய அத்தனை பேர் பேசுகிறத விட விசேஷமாக பேசணும் அப்படின்னா வாராகி உபாசகர்கள் அனைவரும் பேச வேண்டிய ஒரு அற்புதமான நவராத்திரி. அதுவும் நம்ம மரகதக்கோட்டை மகாவராகி பீடத்தில் நடக்கக்கூடிய ஆஷாட நவராத்திரி. என்ன சுவாமி அது ஆஷாட நவராத்திரி அப்படின்னா, ஆஷாட மாதம் ஆனி மாதம் அமாவாசை திதியிலிருந்து வரக்கூடிய 9 நாட்களும் விசேஷமான ஆஷாட நவராத்திரி நாட்களாக நம்ம வழிபாட்டில் இருக்குது. எத்தனை நவராத்திரிகள், ஷாமலா நவராத்திரிகள், சரத் நவராத்திரி, குப்த நவராத்திரி அப்படின்னு 4 நவராத்திரிகள் இருந்தால் கூட ஒவ்வொரு வாராகி உபாசகர்களுக்கும் விசேஷமான நவராத்திரி அப்படின்னா இந்த வாராகிக்கே உரிய ஆஷாட நவராத்திரி. நவராத்திரியில இந்த வாராகியோட வழிபாடை எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கான ஒரு 9 விசேஷமான நாட்கள் தான் இது. இந்த மாதம் ஜூலை 15ஆம் தேதி பிரதமையிலிருந்து 9 நாட்கள். இந்த 9 நாட்களும் மனசார அன்னை வாராகியை நினைத்து ஒரு பூ போட்டாலும் அது 1,00,000 பூ போட்டு அம்பால நமஸ்காரம் பண்ணதான பலன்களை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே நவராத்திரி அப்படின்னா நவனா 9, ராத்திரினா இரவுகள். 9 விசேஷமான இரவுகள். இந்த 9 இரவுகளில் நாம் செய்ய வேண்டிய விசேஷம் என்னன்னா, தினசரி காலையும் மாலையும் அன்னை வாராகிய மனதார பிரார்த்தனை பண்ணி உபாசன மார்க்கங்களில் இருக்கக்கூடியவங்க ஜபங்கள், ஹோமங்கள், அஷ்டோத்திரங்கள், சகஸ்ரநாமங்கள் அம்பாளுக்கு ஸ்ரதையா பண்றது விசேஷம். எளிமையா இருக்கக்கூடிய மக்கள் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகின்னு சொல்லி அம்பாளை 108 தடவையோ 1008 தடவையோ ஜபம் செய்து அர்ச்சனை செய்யறதுக்கான அற்புதமான நாள். சரி, இந்த ஆஷாட நவராத்திரியை வணங்கினா என்ன நடக்கும்? இது வரைக்கும் நடக்காத எல்லாமே நடக்கும். வெகு நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளும் நிறைவேறும். அப்ப வாராகிய வழிபாடு பண்ணா நாளைக்கு நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுங்க, நிச்சயமா இல்லை. உங்களோட அன்றாடும் தேவைகள் பூர்த்தியாகும். அப்ப அந்த தேவைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். ஏன்னா வாராகி அப்படின்னாலே தர்ம தேவதை அப்படின்னு அர்த்தம். அவளிடத்துல தவறான எந்த ஒரு நிலையும் பெரிய அளவுல செயல்படாது. அப்போ அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அது 500% ரொம்ப விசேஷமா செயல்படக்கூடிய. அதனால்தான் அம்பால அதிசய காரிய சித்திதாயேன்னு நம்ம நினைக்காத ஒரு அற்புதத்தெல்லாம் அம்பாள் நிகழ்த்திடுவான். க்ஷணப்பொழுதுல விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் அம்பாள் இடத்துல உண்டு. அப்ப இந்த வாராகியை எப்படி வழிபாடு பண்றது? பொதுவா வாராகிய கலச ஸ்தாபிதம் பண்ணி இந்த 9 நாளும் கலசம் வைத்து அம்பாளுக்கு விசேஷமா பூஜை பண்ணலாம். அப்போ இந்த 9 நாள் கலச ஸ்தாபிதம் பண்ணும் போது தினசரி காலையும் மாலையோ இல்லை மாலை மட்டுமோ அம்பாளுக்கு என்று முதல்ல கணபதி பூஜை சங்கல்பம் முடிச்சு அதன் பிறகு கலசத்துல அம்பாளுக்கு மூலமந்திரங்கள், அதே மாதிரி சகஸ்ரநாமங்கள், அஷ்டோத்திரங்கள் இதெல்லாம் செவ்வலரி மலரால் அர்ச்சனை பண்றது. வாசனையான மலர்களால், வாசனை இல்லாத மலர்கள் பூஜைக்கு ஏற்புடையது கிடையாது. குறைந்தபட்சம் செவ்வலி மலரும் அதுக்கப்புறமா வாசனையான மலர்கள் சேர்ந்து அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நல்லது. பொதுவாக மஞ்சள் கிழங்குகளில் அர்ச்சனை பண்ணுங்க. பொதுவாக வீட்டில் எல்லாருக்குமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குங்கும அர்ச்சனை பண்ணுங்க, குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. நம்ம குங்கும அர்ச்சனை இந்த 9 நாள் பண்ணும்போது 9 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் விதம் அப்படின்னு நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா கூட 9 நாள் முடியும் போது 1 கிலோ குங்குமம் இருக்கும். அப்போ இத்தனை குங்குமம் நம்ம பயன்படுத்த முடியுமானா முடியாது. அது ஒரு 3 மாத காலங்களில் வண்டு வைத்து பயன்படுத்த முடியாது. அப்போது மஞ்சள் கிழங்கு ஒரு 108 மஞ்சள் கிழங்கு, ஒரு 1008 மஞ்சள் கிழங்குகள் வாங்கி அந்த மஞ்சள் கிழங்கால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணீங்கன்னா மஞ்சள் நல்ல மன மகிழ்ச்சியும் மங்களகரமான விஷயங்களையும் நமக்கு தர வல்லமை உரியது மஞ்சள். அதுவும் இல்லாமல் கிழங்கு வகைகளை சார்ந்தது, அம்பாளுக்கு இஷ்டமானது, ஒரு சுகாசினி சுமங்கலிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் என்ன, மஞ்சள், குங்குமம், தாம்பூலம், திருமாங்கல்யம் இதெல்லாம் தான் நம்ம
சௌபாக்கியமான விஷயங்கள்ல சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட இந்த மஞ்சள்ல பண்ணும்போது குருவோட ஆசீர்வாதம், அம்பாலோட ஆசீர்வாதம், தீர்க்க சுமங்கலி யோகம், நிறைவேறாத அத்தனை விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். திருமண வயதுல ஒரு பெண் இருக்கு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இந்த நவராத்திரியில நல்லபடியா திருமணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த நவராத்திரி காலங்கள்ல அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அப்படி ஒரு ஆசீர்வாதம் அம்பாள் கொடுப்பா. அதே மாதிரி திருமணமான குழந்தைக்கு நல்ல ஒரு சந்தான பிராப்தி கிடைக்கணும் அப்படின்னும் போதும் அம்பாலை நினைச்சு இந்த நவராத்திரி காலங்கள்ல கலசம் ஸ்தாபிதம் பண்ணோம், ஒரு புகைப்படம் வச்சோ, அதுல வீட்டுல புகைப்படம் இல்லை, சின்ன அளவுல எங்களுக்கு அம்பாலோட ஒரு ஒரு விசேஷமான சிலை இருக்கு, பஞ்சலோக சிலை இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கான அபிஷேகங்கள் தினசரி செய்து அதுக்கப்புறமா அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சு அர்ச்சனைகள்லாம் பண்றது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை நமக்கு வாழ்க்கையில நடத்தி காட்டும். அதுவரை மிகப்பெரிய ராஜ்ய யோகங்களும் சம்பத்துகளும் தர வல்லமை. குறைந்தபட்சமாக நம்மளோட கடன் சுமைகளையும் அம்பாள் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு தருவா. ஆக மஞ்சள் கிழங்குகள்ல அர்ச்சனை பண்ணுங்க, பானகம் நைவேத்தியம் பண்ணுங்க, மஞ்சள் நீர் அம்பாளுக்கு வைங்க. அப்போ இதெல்லாம் எளிமையா யாரோட உதவியும் இல்லாம ஒரே நபர் கூட செய்யக்கூடிய முறைகளை தான் நாங்க சொல்லிட்டு வரோம். இல்லை எங்களால் இன்னும் ஸ்ரத்தையா விசேஷமா பண்ண முடியும் அப்படின்னா வாராகியோட அஷ்டகம், வாராகியோட கவசம், வாராகியோட நிர்காஷ்டகம், வாராகி மாலை பாராயணம் பண்றது, வாராகியோட சகஸ்ரநாமம் ஜெபம் பண்றது, புதிதாக வாராகி மந்திரங்கள் எடுத்து தீட்சை பெறணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்கள்ல வாராகி மந்திரங்கள் குருமுகமாக உபதேசம் பெற்று ஜபம் பண்றது, குங்குமார்ச்சனை, மஞ்சள் அர்ச்சனை, புஷ்பார்ச்சனைன்னு பண்றது. சில பேர் மகாலட்சுமிக்காக 108 காயின்கள் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆக அந்த மாதிரி 108 காயின்களை வச்சும் வெள்ளி காயின்களையும் வச்சு அம்பாலை சௌபாக்கிய வாராகியாவும் சொர்ண வாராகியாவும் நினைச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றது. ஆக இதெல்லாம் நெடுநாள் பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த மஞ்சள் கிழங்கு அர்ச்சனை நான் பண்ண சொன்னேன் இல்லையா, அதை பண்ணி அந்த மஞ்சள் 108 நாள் 108 மஞ்சளை முடிச்சதுக்கு அப்புறமா 9வது நாள் நிறைவுல அந்த மஞ்சள் எல்லாம் எடுத்து அரைச்சி பொடியாக்கி தினசரி பாலில் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நோயிலேருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு நல்ல ஆரோக்கிய நிலை அடையிறதுக்கும் பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ நோய்வாய்ப்பட்டவங்க தான் அதை சாப்பிடணுமா? நிச்சயமா இல்லை. சைவம் சமைக்கும் போது அம்பாளுக்காக நீங்க சைவமா வீட்டில் சமைக்கும் போது அந்த சமையல்ல நிச்சயமா இந்த மஞ்சளை சேர்க்கும் போது அம்பாளோட பிரசாதமும் அவளோட அருட்கொடைக்கீழே நீங்க இந்த சூழ்நிலைகள்ல வந்துடுவீங்க. அது இந்த நவராத்திரி காலங்கள்ல தான் பண்ணணுமா? இந்த நவராத்திரியில இது ஆரம்பமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போ வாராகி பண்ணாலும் மஞ்சள் கிழங்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஏன்னா விசேஷமான ஒரு அர்ச்சனை, அதை பண்ணுங்க. அம்பாளுக்கு தாம்பூலம் அதே மாதிரி குறைந்தபட்சமா தினசரி 9 நாட்களும் அம்பாளுக்கு வெற்றிலை தாம்பூலம் கொடுங்க. நல்ல ஒரு வெற்றிலை எடுத்து அதில் மடிச்சு நல்ல முக்கோணம் மாதிரி வச்சு அது மேல ஒரு லவங்கத்தை சொருவி அம்பாளுக்கு தாம்பூல பிரியாயை நமகன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அம்பாளுக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 9 நாட்களும் 9 நிறங்கள்ல அம்பாளுக்கு நீங்க ஒரு பிளவுஸ் பீட்டோ சாரியோ அம்பாளுக்கு அதை அர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க அதை பயன்படுத்திட்டு வாங்க. அப்போ இதெல்லாம் பெரிய ஒரு நிலைகளை கொடுக்கும். இப்போ குறிப்பா அம்பாளுக்கு நீங்க சிகப்பு பட்டு சாத்துறீங்க, இல்லை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சிகப்பு ஒரு பிளவுஸ் பீட்டோ சாரியோ வச்சு வழிபாடு பண்றீங்கன்னா அதை கட்டிட்டு போகும்போது உங்களுக்கு மங்கள கிரகமான செவ்வாய் சூரியனோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். மஞ்சள் கலர் வஸ்திரம் வைக்கும் போது குரு பகவானோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்போ அந்தந்த நிலைகள் கிரகச்சாரங்களோடு சேர்ந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிரகங்களோட இணைந்து வழிபாடு பண்ணும்போது கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். குறிப்பா நீங்க பூஜை பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல ராகு காலங்களும் ரொம்ப விசேஷம். ஏன்னா நாள் இல்லாத கோட்கள்னு இந்த ராகுவும் கேதுவும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்கள்லையுமே இவங்களுக்கான நேரங்கள் உண்டு. ஆக இந்த ராகு திருமண வாழ்க்கை சிறப்பா இல்லை, புத்திர பாக்கியம் தள்ளி போகுது, அதே மாதிரி திருமணம் நடப்பதில் தாமதம், இல்லை ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த நவராத்திரி காலகட்டங்களில் ராகு காலங்க நேரங்களில் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ அம்பாளுக்கு வில்வங்கள் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. செந்தாமரை வெண்தாமரை அர்ச்சனை பண்ணுறது நல்லது. செந்தாமரையால் அர்ச்சனை பண்ணும் போது சகல சௌபாக்கியங்களும் அம்பாள் கொடுக்குறா. வெண்தாமரையால் அர்ச்சனை பண்ணும் போது நல்ல ஞானமும் மன அமைதியும் அம்பாள் கொடுக்குறா. மஞ்சளால் அர்ச்சனை பண்ணும் போது அம்பாள் மங்களகரமான விஷயங்களை ஆசீர்வாதம் பண்றா. குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணும்போது
குறைவில்லாத வாழ்வும் எதிரி இல்லாத ஒரு வாழ்வும் அம்பாள் தரா. சில பேர் வந்து குங்குமப்பூவால் அர்ச்சனை பண்ணுவாங்க. குங்குமப்பூ வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதே ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து குங்குமப்பூவில் பாலில் 2 குங்குமப்பூ கலந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அருந்திட்டு வரலாம். ஏன்னா எந்த ஒரு நைவேத்தியமும் வீணாக கூடாது. குறிப்பாக அம்பாளுக்கு வைத்த நைவேத்தியங்கள் வீணாகிறதோ அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதோ வேண்டாம். இந்த நேரங்களில் நீங்கள் எது செய்தாலும் 1000 மடங்கு பலன் தரும். வாராகி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தவங்களோ பக்கவங்களையோ போயிட்டு திட்டுறதோ சண்டை போடுறதோ பண்ணிங்கன்னா அதோட பலன்கள் நிச்சயமாக முழு அளவில் நமக்கு கிடைக்காது. கூடுமானவரை இந்த 9 நாட்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணி உங்களுக்காக நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அவன் கங்கணம் கட்டிட்டு திரியிறான், அந்த மாதிரி ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து அம்பாலை நினைச்சு ஒரு காப்பு மாதிரி கட்டிண்டு இந்த 9 நாளும் அம்பாள் நான் உனக்காக விரதம் இருக்கிறேன். ஒருவேளை நான் வந்து உணவு தவிர்த்து ஒரு பொழுது, ஏன்னா ஒரு பொழுதுனா நம்மளுங்க 7 நாளுக்கு 8 ஒரு பொழுது இருக்கிறாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சுற்றுறாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு பொழுது அப்படின்னும் போதே உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு வேலை அப்படின்னும் போது ஒரு பொழுது அம்பாளுக்காக உணவு உண்ணாமல் பூஜை முடிச்சுட்டு பாலோ பழங்களோ அருந்திட்டு ஜபங்கள் எல்லாம் முடிச்சுட்டு சுகர் பேஷண்ட்டு மற்றவங்களாம் இதை தவிர்த்துடுங்க. சுவாமி சொல்லிட்டாரு பண்ணணுன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது உங்களோட உடல் சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்டு செய்யுங்க. மாசமாக இருக்கக்கூடிய பெண்கள், இது பலவீனமாக கொஞ்சம் மாத்திரைகள்லாம் எடுக்கக்கூடியவங்க, உங்கள் மருத்துவர்கள் எல்லாம் அனுசரணை பண்ணி அவங்கள கேட்டுட்டு அப்புறம் இந்த விரத காலக்கட்டங்கள்லாம் உள்ளே வரணும். மற்றவங்க நல்ல சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விரதம். மற்றவங்கெல்லாம் நல்ல உணவு உண்டு திருப்தியாக பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணி நிறைவுக்கு அப்புறமா பிரசாதத்தை அருந்துங்க. தூப தீப நைவேத்தியம் காட்டுங்க. ஹோமம் பண்ண தெரிஞ்சவங்க வாராகியோட மூல மந்திர ஜபங்கள் ஹோமம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாராகி மரகதக்கோட்டை மகாவராகி பீடத்தில் என்ன விஷயம்னா, ஒவ்வொரு வருஷமும் அமாவாசை திதியில் அம்பாளுக்கென்று சிதையா ஒரு பச்சை வஸ்திரம் உடுத்தி மாலை அணிந்து இந்த 9 நாட்களும் விரதம் இருந்து 10வது நாள், அதாவது 24/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று உண்மத்த வாராகி உண்மத்த பைரவர் திருக்கல்யாணம் நடக்கும். அப்போ அந்த கல்யாண வைபவங்களை எடுத்துட்டு இருமுடி சுமந்து வந்து இங்கே இருமுடி சாத்தி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த திருமணத்தை கண்டுகளிச்சு அவங்களோட பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறது நம்மளோட பீடத்துக்கு வருடம் வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் தெரியும். முதல் முறையாக இந்த வீடியோ இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறவங்கன்னா உங்களுக்கான தகவல், 15/7/2025 முதல் நாள் அன்று பிரதமை திதியில் மாலை அணிந்து விரத காலங்கள் 9 நாட்களும் ஒரு பொழுது காலை உணவு அருந்தாமல் அம்பாளோட படங்கள் வைத்து பூஜை ஜபங்கள்லாம் செஞ்சு முடித்து திருப்பி அன்று மாலையும் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பூஜைகள்லாம் செஞ்சு முடித்து இந்த 9 நாட்களும் இந்த பூஜை ஜபம்னு பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சி ரொம்ப விசேஷமாக பூஜைகள்லாம் செய்து முடித்து 10வது நாள் உங்களுக்கு இங்கேயே இருமுடி வஸ்திரங்கள்லாம் கொடுத்துருவாங்க. அதில் அம்பாள் தீபம் போடுவதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய், அப்புறம் நெய், அப்புறம் அரிசி, அதுக்கப்புறமா திரி, இதெல்லாம் வைத்து கூட அம்பாளுக்கு இன்னொரு பக்கம் மறுபக்கம் இருமுடி அப்படின்னா ஒரு முடியில் தீபத்துக்கு தேவையானது, ஒரு முடியில் வந்து அம்பாள் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் ரெண்டையும் வைத்து வீட்டிலிருந்தே கட்டி அதை எடுத்துகிட்டு வருவாங்க. சில பேர் இங்கே வந்தும் கட்டி அம்பாளுக்கு இந்த பிரார்த்தனையை சிறப்பாக முடிப்பாங்க. ஆக இந்த 24/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக வந்து கலந்துக்கணும். அவர்களுக்கு வந்து இங்கே திருமண தாரணம் நிகழ்ச்சி முடித்ததுக்கப்புறமா அந்த திருமணத்தில் மாலை மாற்றிக்கொண்ட மாலை அம்பாலும் அப்பையனும் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி முடித்து இந்த முகூர்த்த மாலைன்னு சொல்லுவாங்க. அந்த முகூர்த்த மாலை வந்து திருமண வயதில் திருமணத்துக்காக எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்களுக்காக வழங்குவாங்க. அதை பற்றின தகவல்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு பீடத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருப்போம். அந்த எண்ணுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அதோட மேற்கொண்டு தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. என்னோட நம்பரும் அதில் இருக்கும். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரிஞ்சனால என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். இந்த நவராத்திரி காலகட்டங்களில் விசேஷமான 5வது திதி பஞ்சமி, அதாவது ஆஷாட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. எந்த நாள் நீங்கள் வாராகியோட பூஜை செய்யலைனாலும் இந்த ஒரு நாள் வாராகியோட கோயில் போனால் வருடாந்திரம் நீங்கள் கோவிலுக்கு போனால் என்ன பலனோ அந்த பலன் உண்டு. இத்தனை பஞ்சமி இல்லைன்னா இந்த பஞ்சமி போங்க, உள்ள நுழைந்தவனே மாற்றம் நிச்சயமாக நடக்கும். அம்பாள் இடத்துல இது வரைக்கும் எந்தெந்த கோரிக்கைகள் இருந்துச்சு, ஏன்னா
வாராகினாலே உங்களுக்கு சனியால் வரக்கூடிய உபாதைகள் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ராகு கேதுவால் நடக்கக்கூடிய உபாதைகள் வந்து தவிர்த்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு நிலைகள் உண்டு. இதெல்லாம் தவிர்த்து செவ்வாயால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த அம்பாலை வழிபாடு பண்ணும்போது அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய நிலைகள் உண்டு. ஆக இத்தனை விஷயங்களை தாண்டி தான் நமக்கு அம்பாள் பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கா. தவறாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய வாராகி ஆலயங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக வேலூர் சுற்றி இருக்கக்கூடியவங்களோ இந்த நவராத்திரி காலங்களில் வேலூருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அத்தனை வாராகி பக்தர்களும் நிச்சயமாக இந்த மரகத கோட்டை மகாவராகி பீடத்தை பாருங்க. குருநாதரோட ஆசீர்வாதத்தை இது நாங்கள் 14 ஆண்டு காலம் இந்த ஆலயத்தை சிறப்பாக ஸ்ரதையாக நடத்தி நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆஷாட நவராத்திரி எங்களுக்கு 14வது ஆஷாட நவராத்திரி. ஒவ்வொரு நாளும் அம்பாள் ஒவ்வொரு அலங்காரத்தில் ஒவ்வொரு விதமான அர்ச்சனைகள் நடந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாராகியோட மூலமந்திர ஜபங்கள் மட்டும் இல்லாமல் இந்த 9 நாளைக்கும் நவச்சண்டின்னு சொல்லுவோம். 9 சண்டி. இந்த 9 நாட்களுக்கும் சண்டி ஹோமம் நடக்கும். தினசரி காலை 10:30 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் சண்டி ஹோமம் நடக்கும். மாலை வாராகியோட ஹோமங்கள் நடக்கும். ஆக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாராகி. ஒரு நாள் வந்து உன்மத்த வாராகி, லகு வாராகி, சுக்ன வாராகி, திரிஸ்கர்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தம்பினி வாராகின்னு 9 நாளைக்கு 9 வாராகியோட மூல மந்திரங்கள் கூடயே மகாவராகியோட மூல மந்திரம் அங்க உபாங்க பிரத்யங்க தேவதைகளோட மூல மந்திரத்தால ஹோமங்கள் நடக்கும். இந்த ஹோமத்தோட நிறைவு பகுதியா காரிய சித்தி ஹோமம்னு சொல்லுவோம். எந்த காரியங்கள் நீங்க நினைத்து பிரார்த்தனை பண்றதுக்காக வந்தீங்களோ அந்த காரியம் சிறப்பா நடைபெறணும்ன்றதுக்காக இந்த வாராகியோட காரிய சித்தி ஹோமங்கள் நடக்கும். ஆக இதுல எல்லாருமே வந்து தவறாம கலந்து கொள்ளலாம். அம்பாலோட பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். நிச்சயமாக எல்லாம் வல்ல அன்னை வாராகி உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் அருள்வதற்கு பரிபூர்ணமான ஒரு அற்புதமான நாள் இந்த நவராத்திரி காலங்கள். ஓம் நமோ வாராகி.